வணக்கம். பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்தியன் ஹேட் வந்து நெறையா போயிட்டுருக்கு ஆன்லைன்ல. அதுவும் இந்த ஆகஸ்ட் 2025ல வந்துட்டு அதிகமா ஸ்பைக் ஆயிருக்கு. இந்தியன் ஹேட் ஆன்லைன் உலகத்தில வந்து போத் ஆன்லைன், ஆஃப்லைன் வந்து அதிகமா ஸ்பைக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். அத பத்தி பேசுவோம். பட் ஐ நீட் டு செட் கான்டெக்ஸ்ட் இன் எ ஃபியூ திங்ஸ் அண்ட் கொஞ்சம் இமெயில்ஸையும் ஆன்சர் பண்ணணும் இந்த பாட்காஸ்ட்ல. அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த காமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப டீப் கமெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி, வெரி ஓவர்வெல்ம்ட் இன் அ குட் வே. ஐ ஃபீல் வெரி குட். இந்த 2-3 வாரத்தில் இந்த 100K ரூல் சம்திங் ஏதோ H1Bல ஏதோ இருந்துச்சுல்ல, அது வந்து actually it is something that's going to change anyways, but I don't have any comment on that. But at the same time அதுக்கு வந்து நிறைய இமெயில்ஸ் வந்துருந்துச்சு. அந்த இமெயில் ஒன்னொன்றுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் யூ அந்த ஒரு என்ன இமெயிலுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவோமோ அதை நான் வந்து இங்கே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு விஷயம் வந்து நான் என்ன சென்டிமெண்ட் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, யூஎஸில் வந்து இப்போ நீங்கள் H1Bல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கிங்களேன், முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா H1Bயா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. லோ காஸ்ட் லேபர் அப்படிங்கிற ஒரு நேம் டேக் வந்து அதுக்கு வந்துருச்சு. ஐ திங்க் இந்த 100K விஷயம் வந்து எப்படின்னா, ஐ திங்க் அது வந்து பயங்கரமாக அந்த H1Bயோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த மாதிரி இப்போ யாராச்சும் நீங்கள் உங்களை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், H1B அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாவ் H1Bயா, அதாவது H1Bயா அப்படிங்கிறது வந்து வாவ் H1Bயா அப்படிங்கிறதா அந்த லெவலில் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து அதில் நான் ஐம் நாட் தட் இன்ஃபார்ம்ட். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டெல் யூ ஒன் திங். என்னென்னா, ஏஐ ஸ்பேஸ் இருக்குல்ல, ஏஐ இந்த அதில் தான் ஐம் இன்டு ஆல் தட். பட் ஏஐ ஸ்பேஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஜென்ரலாகவே கம்பெனிஸ்க்கு வந்து இந்த 100Kங்கிறது வந்து ஒரு மேட்டரே இல்லை. அதாவது அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு, கம்பெனிஸ் தட் ஆர் லைக் வெரி மச் இன்டு எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அவங்களுக்கு வந்து உண்மையிலே 100K வந்து doesn't matter. If you are someone who is really talented and you want to have a shot at your American dream or whatever, right? உண்மையிலே அது ஒரு மேட்டர் இல்லை. நான் வந்து ஐ am an investor. I just invest and chill. பட் நான் வந்து I was very positively influenced by entrepreneurship. எனக்கு வந்து entrepreneurship தான் என்னோட கோலே. எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் வந்து ஒரு 3 வீக்ஸ் நான் போய் நான் ஒரு வேறு கண்ட்ரியில் இருக்கணும், இல்லை நான் வந்து ஒரு 3 months நான் ஒரு வேறு கண்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னா என்னால் ஃப்ரீயாக போய் இருக்க முடியணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. ஸோ ஐ டிடன்ட் ட்ராப் மை செல்ஃப் இன்டு எனி திங். அண்ட் H1Bயில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ரிஸ்க்கு தெரியும், யூனோ ரைட். இது இட்ஸ் நாட் லைக் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, ரிஸ்க்கே தெரியாமல் அவங்க வேறு கண்ட்ரிக்கு வந்தாங்கலாம் கிடையாது. தே நோ த ரிஸ்க்ஸ், தே நோ வாட்ஸ் கோன் ஹேப்பன், தே நோ தீஸ் ரூல்ஸ் ஆர் கோயிங் டு சேஞ்ச், தே நோ எவ்ரி திங். இட்ஸ் நாட் லைக் எங்கள் பாரு H1B மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. தே நோ, தே அண்டர்ஸ்டாண்ட் இட், ரைட். நான் என்னோட ஒரு ஏர்லி ஆண்டர்ப்ரனர்ஷிப் எக்ஸ்போஷர் சொல்கிறேன். அதுதான் வந்து எனக்கு யூஎஸில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். இன்றைக்கி வரைக்குமே வந்து அது வந்து என்னை ரொம்ப அப்லிஃப்ட் பண்ணுற, நான் எப்போவுமே நினச்சி பார்க்குற ஒரு விஷயம், செரிஷ் பண்ணுற ஒரு விஷயம். நான் வந்து கேல் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இங்கே யூடிடியில் படிச்சிருந்தார், யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் டாலஸில். அங்கே வந்துட்டு ஒரு பிக் ஐடியா காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணாங்க. அந்த டைமில் வந்து அது வந்து ஒரு பேண்டமிக் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடின்னு வச்சுக்கிங்களேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த resumepuppy.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று பண்ணோம். அது என்னென்னா வந்து ஒரு சிம்பிள் ரெஸ்யூமே பில்டிங் வெப்சைட். அது வந்து ஒரு க்ளவுட் பேஸ்ட் ரெஸ்யூமே பில்டிங் வெப்சைட். அது நாங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு பேசிக்காக ஒரு 6 பேர், ஓகே, ஒரு கொஞ்சம் டெவலப்பர்ஸு, ஒரு டிசைனர் ஒருத்தர் இருந்தார், அப்புறம் நான் அப்புறம் சேர்ந்து பண்ணோம். பண்ணி அதை நாங்கள் வந்து அந்த பிக் ஐடியா காம்படிஷனில் அப்ளை பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் இதுவே இல்லை, ஐடியாவே இல்லை, இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இதில் எப்படி ஜெயிக்கிறதுன்னா, கடைசியில் அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிச்சு $25,000 எங்களுக்கு ப்ரைஸ் மணி வந்துச்சு. வி வான் த ப்ரைஸ். $40,000 தான் என்டையர் ப்ரைஸ் மணி. அதில் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து $25,000, செகண்ட் ப்ரைஸுக்கு வந்து ஐ திங்க் 10,000 நினைக்கிறேன், தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து 5,000. ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ளிட்டு. அதில் வந்து வி வான் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் resumepuppy.com பிக் ஐடியா காம்படிஷன் யூடிடியில். $25,000 வந்து இந்த மாதிரி இப்படி ஒன்று பண்ண முடியுமா? அதாவது கேஷ் ப்ரைஸு, ரைட். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு.
இது வந்து ஒரு ப்ராடக்ட் தான். இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ், இட்ஸ் நாட் அ கம்பெனி, இட்ஸ் ஜஸ்ட் அ ப்ராடக்ட். கம்பெனினா வந்து அதுக்கு வேற செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு கம்பெனிஸ்க்கு. அதாவது கம்பெனினா எப்படி சொல்றதுன்னா, அதுக்கு நீங்க ஒரு இது பண்ணணும், ஒரு ப்ராப்பரா எல்எல்சி பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். இது இப்போ ஜஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டேஜ். அந்த டைம்ல வந்துட்டு நாங்க வந்து ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட் பை தி எலீட் என்ஜினியர்ஸ் ஆஃப் சிலிகான் வேலி. எனக்கு வந்து அந்த அந்த இந்தியன் என்ஜினியர்ஸ்ன்னு யோசிச்சாலே என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் என்ஜினியர்ஸ் ஆர் எலீட் என்ஜினியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்டில் இருக்கும். அண்ட் தீஸ் கைஸ் ஆர் மேக்கிங் அ லாட் ஆஃப் மணி. அண்ட் அந்த டைமில் வந்து நான் எப்படி இதில் இன்வால்வ் ஆனேன்னா, நான் வந்து ரெஸ்யூமே ரொம்ப நல்லா எழுதுவேன். ஐ எம் வெரி குட் அட் ரெஸ்யூமேஸ். என்ன ரெஸ்யூமேல வந்து நான் அடிச்சுக்கவே முடியாது யாருமே. அண்ட் நான் எந்த அளவுக்குன்னா, அந்த கம்யூனிட்டி, அந்த ரெஸ்யூமே கம்யூனிட்டியில் நான் எவ்வளோ இன்வால்வ்டுனா, எனக்கிட்ட ரெஸ்யூமே ரிவ்யூ பண்ண வருவாங்கல்ல, சும்மா வந்து காமிச்சு இது எப்படின்னு, அவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ், விபிஸ், அதாவது இமேஜினே பண்ண முடியாது நம்மளால. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுங்க. ஒரு தமிழ்காரர் கூட ஒருத்தர் வந்தார். ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பெரிய லெவல் டேரக்டர். அவர் தமிழ். அப்புறம் அவர் வந்து அவருக்கு மார்க் இன்டர்வியூவும் அவர் என்கிட்ட கேட்டார் அப்படியே. பட் இதெல்லாம் வந்து வெளியே நான் யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் தான் வந்தார், அவர் தான் வந்தாருன்னு. பிகாஸ் அவங்க வந்து கெரியரில் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. நம்ம இன்னும் கற்றுக்குட்டியாக தான் இருக்கோம் இல்லையா? ஸோ இட் இஸ் என்ன சொல்கிறது, இட்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு திங், ரைட்? நோபடி வாண்ட்ஸ் டு லெட் அதர்ஸ் நோ ஹூ தேர் கனெக்டட் வித் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ரைட்? லைக் இந்த மாதிரி போஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரும். நான் உட்காந்து ஏன் பேசிகிட்டு இருக்கேன்னா, இந்த டைட்டில் வேறு, பேசுகிற டாபிக் வேறு. ஏன்னா ஐ ரியலி வாண்ட் டு கிவ் யூ திஸ் இன்டகிரேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா வந்து ஐசோலேட்டடாக இப்போ போட்டிருக்கேன்ல, ஹவு டு ஹேண்டில் இந்தியன் ஹேட் அப்ராட் போட்டிருக்கேன்ல, அதை பற்றி மட்டும் பேசிட்டு நிறுத்திடலாம். பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ சம் கான்டெக்ட் ஆஃப் வேர் ஐம் கமிங் ஃப்ரம், ரைட்? இந்த H1B வந்து இந்த 100K போட்டதுங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளமாக எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது வந்து ஒரு மரியாதையாகவும், ஒரு அதை அதை அந்த அந்த H1B அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதான் நான் வந்து ஒரு பபுளில் இருக்கேன். அந்த பபுள் வந்து என்னைக்கு உடையும்னு எனக்கு தெரியாது. பட் ஐ எம் இன் அ பபுள், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் H1B அப்யூஸுங்கிறது இல்லைன்னுலாம் இல்லை, அது இருக்குது. நானே என் கண் கூட பார்த்துருக்கேன் அந்த நடக்கிறது. அவங்க எப்படி எப்படிலாம் வந்து அந்த சம்பளமே இல்லாமல் அவங்க காசையே சில பேர் கம்பெனி ஒரு ஃபேக் கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கு வந்து இவங்க சொந்த காசை கொடுத்து அந்த காசையே அவன் பேரோரில் போடுவான். அந்த மாதிரிலாம் பார்த்து அவன் 2 3 ஃபேமிலிஸ்லாம் வெளியே செல்ஃப் டிபோர்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் பார்த்தேன். தே ஜஸ்ட் லெட் தெம் செல்ஃப் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. அதனால் ஐ எம் நாட் இன் டு எனி ஆஃப் தட். அதனால தான் நான் வந்து ஐ எம் மோர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் ஓவரால் வெல்னஸ் அப்ராட், உங்களோட ஓவரால் ஹாப்பினஸ், லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ், இது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸ் இருக்கும். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு புஷ் வீசா அஜெண்டா அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஆன் யூ, பிகாஸ் அது இட்ஸ் அன் எவர் சேஞ்சிங் திங். அந்த இமிக்ரேஷனுங்கிறது வந்து டெக்கேட்ஸ் கணக்கில் ஒரு டைம் இனிமேல் விசிட் பண்ண மாட்டாங்க. இமிக்ரேஷனுங்கிறது வந்து எவ்ரி இயர் இனிமேல் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். எவ்ரி இயர் அது வந்து டிஃபிகல்ட் ஆகும். எவ்ரி இயர் அது வந்து இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் ஆகும். H1Bக்குன்னு போடலை, பட் யூஎஸ்க்கு வந்து சேலரின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த சேலரி கைடுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதை வேணால் நீங்கள் பாருங்கள். மேபி அதுலேயே உங்களுக்கு ஒரு யூ வில் கெட் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு இட்ஸ் கோன் பி. ஸோ resumepuppy.com வந்து அதுதான் வந்து என்ன ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்கும் இன்வெஸ்டிங்க்கும் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய புஷ்ஷு. ஐ டோன்ட் நோ, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து நல்லா அமைஞ்சினால மேபி I was able to do all of these things. But I'm extremely grateful for everything. இதுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக எதுவும் நடக்கலை. நிறையா சாக்ரிஃபைசஸ் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, சொல்லவே முடியாத சில சாக்ரிஃபைசஸ் எல்லாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அதனால் இந்த 100Kங்கிறது வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஒரு பேட்ச் ஆஃப் ஆனர் மாதிரி H1B பீப்புளுக்கு. ஐ மீன், நீங்கள் அந்தளவுக்கு டேலண்டட் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கெட் த்ரூ இட். பட் யா, எனிவேஸ், தட்ஸ் இஸ் மை தாட் ப்ராசஸ். அண்டு ஹேட்டுக்கு வருவோம், ரைட்? இப்போ வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இந்தியன் என்ஜினியர்ஸ் வந்து எலீட் என்ஜினியர்ஸாக தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. சிலிகான் வேலியில் இருக்க வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. இந்தியன் என்ஜினியர்ஸ் ஆர் லைக் த பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா என்னை சுற்றி இருந்த என்ஜினியர்ஸ் அப்படி தான், நான் பார்த்த என்ஜினியர்ஸ், நான் வந்து பழகினவங்க பேசினவங்க எல்லாருமே வந்து தீஸ் கைஸ் ஆர் லைக் சூப்பர் பிரைனி. அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அவங்க தாட் ப்ராசஸ், அவங்களோட க்யூரியாசிட்டி லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப வேறு மாதிரி. நார்மலாக இப்படி யாரும் யோசிக்க மாட்டாங்க. தட் மேக்ஸ் தம் எலீட், ரைட்? ஸோ நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதனால வந்து
இப்போ இந்தியன் என்ஜினியர்ஸ் வந்து யூஎஸில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எலீட்னஸ் வந்து எப்போ குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு சைக்கிள் இருக்குது, ரைட்? அதாவது ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் என்ஜினியர்ஸ் வரும்போது, அதாவது இந்தியன் என்ஜினியர்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஹியூஜ் இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் ஃபாரின் டேலண்ட் வரும்போது தே வில் கோ த்ரூ அ சைக்கிள் ஆஃப் ஹேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ரைட்? நீங்கள் எல்லாரும் வந்து மோஸ்ட்லி கோவிட்னு ஒன்று இருந்துச்சுங்கிறதே மறந்துருப்பீங்க. அந்த கோவிட் டைமில், அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கிறேன், எல்லா கம்யூனிட்டி மேலேயும் ஹேட் இருக்குது. நீங்கள் ஒயிட்டாக இருங்க, பிளாக்காக இருங்க, மெக்சிகனாக இருங்க, லட்டினோ, ஹிஸ்பானிக், வாட் எவர், இந்தியனாக இருங்க, ஏதோ ஒன்று, டசன்ட் மேட்டர். எவ்ரி குரூப் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஹேட் டுவர்ட்ஸ் தெம். ஓகே, பேண்டமிக்னு ஒன்று இருந்ததுங்கிறதே கண்டிப்பாக உங்களுக்கு லைட்டாக மறக்க ஆரம்பிச்சிருக்கும். அது இப்போ தான் ஒரு 5 years ஆயிடுச்சு அது பேண்டமிக் வந்து. அந்த பேண்டமிக் வரும்போது சைனீஸ் பீப்புள் இருக்காங்கல்ல, சைனீஸ், அவங்க ஃபேஸ் பண்ண ஹேட்டை விட நம்ம ஹேட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்தியன்ஸுக்கு மேலே இப்போ இருக்கிற ஹேட்டு ஒன்றுமே கிடையாது. க்ளோஸ் டு நத்திங். அந்த கோவிட்-19 வந்தப்போ அந்த வைரஸ் வந்து இந்த வூஹான், அந்த சைனாலேருந்து தான் வந்துச்சு, அங்கேருந்து தான் அதுலேருந்து அவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அவ்வளோ பேர் அதில் என்ன சொல்கிறது, அதில் வந்து ரொம்ப 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 டெத், க்ளோஸ் டு, என்னோடய ஃபேமிலியிலே க்ளோஸ் டு டெத் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க கோவிடில் வரும்போது. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து லாங் கோவிட் நிறைய பேருக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும் இருமிக்கிட்டு இருக்கவங்களாம் இருக்கிறாங்க. லாங் கோவிட், அதாவது அது போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி, அந்த இம்பேக்ட் வந்து போகவே இல்லை உடம்புல, பர்மனெண்ட்டாக டேமேஜ் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு லாங் கோவிட்னு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வரும். இதில் அந்த சைனீஸ் கம்யூனிட்டிக்கும் அந்த ஏஷியன், அந்த ஹேண்ட் சைனீஸ் லுக் இருக்கு இல்லையா, அந்த ஃபேஸ், ஹேண்ட் சைனீஸ் ஃபேஸில் இருப்பாங்க இல்லையா, அதாவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஏஷியன் லுக் இருக்கும் இல்லையா, நம்மளும் ஏஷியன்ஸ் தான், பட் அந்த ஹேண்ட் சைனீஸ் அந்த லுக், அவுட்லுக் இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஹேட்டு, வைலண்ட்டான ஹேட் அவங்களுக்கு மேலே. அதை பற்றி நியூஸ்லாம் படித்து பாருங்கள். இது எந்த அளவுக்கு ஹேட் ஆச்சுன்னா, ஸ்டாப் ஏஏபிஐ ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயமே ட்ரெண்ட் ஆச்சு. ஸ்டாப் ஏஷியன் ஹேட், ஸ்டாப் ஏஏபிஐ ஹேட். ஏஏபிஐ தான் ஏஷியன் அமெரிக்கன் பசிபிக் ஐலாண்டர், அதுதான் வந்து அந்த ஏஏபிஐ அப்படிங்கிறது. இதில் நம்மளும் வருவோம், நம்மளும் ஏஏபிஐ தான், ஏஷியன் அமெரிக்கன்ஸ் தான் நம்மளும். ஸோ ஏஷியன் அமெரிக்கன் பசிபிக் ஐலாண்டர், இவங்க மேலே இருக்கிற ஹேட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக் வந்து பயங்கரம் ட்ரெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ட்ரெண்டு நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கோவிட்-19 முடிஞ்சது இல்லை, எண்டிங்க்கு வந்துச்சு இல்லை, எல்லாரும் ஓகே, எல்லாரும் வெளியே போகலாம், லாக்டவுன்ஸ் ஆர் ஓவர், எவ்ரி ஒன் கோ பேக் டு ஆஃபீஸ், எல்லாமே பேக் டு நார்மல் வந்துச்சு இல்லை. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோவிட் எப்போ சரிஞ்சுதோ அதே அவங்க மேலே இருக்க ஹேட்டும் அப்படியே குறைஞ்சு இப்போ வந்து நம்ம பக்கம் திருப்பிட்டாங்க. டைடை வந்து டைட்ஸ் ஆர் டர்ன்டு டு அவர் சைட். இந்தியன்ஸுக்கு மேலே வந்து டைட்ஸ் திரும்பிடுச்சு. இதில் காமெடி என்னென்னா, நமக்கு வந்து ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வரும், போத் இந்தியா அண்ட் அப்ராட்லேருந்து வரும். ஆன்லைன் ஆஃப்லைன் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ ஆன்லைனில் நமக்கு என்ன ஹேட் வரும்னா, இப்போ வந்து ட்விட்டர் அந்த மாதிரி இதிலலாம் பேஜ்க்கெலாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓப்பனாக ரொம்ப கன்றாவியாக கலாய்ப்பாங்க இந்தியன்ஸ். அதாவது என்னன்னா, நம்ம வந்து இது டர்ட்டியாக இருப்போம், அது ரொம்ப அப்படியே அதாவது எக்ஸ்ட்ரீமு. இது வந்து எப்படி சொல்கிறது, யோசிக்கவே முடியாது அந்த அளவுக்கு. ஆனால் அந்த பர்சன் கிட்ட நீங்கள் நேரில் போய் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி என்ன அப்பெல்லாம் சொல்கிறேன்னு பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், நேரில் வந்து தே வில் லவ் யூ டு டெத். அதாவது ஒரு பர்சன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பர்சன் வந்து சோஷியல் மீடியாவில் பிஹேவ் பண்ணுற மாதிரி நேரில் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தே ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் ஆன் சோஷியல் மீடியா. வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். இது வந்து நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க உங்கள் லைஃப்லேயே. ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் வந்து வேறு மாதிரி இருப்பான், ஆனால் நீங்கள் நேரில் போய் பேசி பழகிறப்போ இன்னும் இவங்க அப்படி இல்லை, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் வரும். அதுதான் இமேஜ், ரைட்? சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் கமெண்ட் அடிச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் அனானிமஸாக போய் ஒரு கமெண்ட் இந்த மாதிரி வந்து ரேசிஸ்ட்டாக ஒரு கமெண்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ரியல் லைஃப்பில் நீங்கள் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு வாயிலே வராது, சொல்ல தோணாது, உங்களுக்கு மைண்டில் 1000 இருக்கும். மைண்டில் இருக்கிறத பேசுகிறது தான் சோஷியல் மீடியா. ஏன்னா யூஆர் நாட் ஓப்பனிங் யுவர் மவுத், யூஆர் ஜஸ்ட் டைப்பிங், ரைட்? ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கல் விஷயம் அது. ஆனால் நீங்கள் வந்து இப்போது ஆஃப்லைனில் ரேசிசம் ஃபேஸ் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அதுதான் ரொம்ப சீரியஸானது. நீங்கள் எதை பார்க்கணுன்னா, ப்ரைமரிலி ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஹேட் உங்களுக்கு வந்திருக்கு, ஹேட் ஸ்பீச்சோ, இல்லை வந்து எவனாவது உங்களை பார்த்து கோ பேக் டு யுவர் கண்ட்ரி அப்படின்னோ, இல்லை யாராச்சும் உங்களை வந்து
இப்போ நீங்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாமல் மற்ற எல்லாருக்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு கடைசியாக தான் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட்டீஸே பண்ண முடியாது. நீங்கள் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் அந்த ரேசிசம் வந்து நீங்கள் ரொம்ப ரேராக தான் பார்ப்பீங்க. ஸோ மேட்டர் என்னென்னா, நம்மளே போய் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டாத வரைக்கும் நமக்கு யாரும் வந்து அந்த மாதிரி சொல்ல போகிறதோ இல்லை இது பண்ணுறதோ இல்லை. ரோட் ரேஜில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நார்மலாக ஃபாலோ பண்ணாலே போதும். இதிலே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹேட்டு, இந்த உங்களுக்கு வைலண்ட்டாக நடக்கிற விஷயம் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அப்படியே நடக்காது. ஆனால் வந்து இப்போ சில நியூஸ் கேள்விப்படுறோம் இல்லையா? ஏதோ ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு இந்தியன் பையனை வந்து தனியாக போயிட்டு இருந்த பையனை வந்து 3 பேர் சேர்ந்து அடிச்சிட்டானுங்க அப்படின்னு. அந்த மாதிரி ரேர் கேசஸ் வரும். ஏன் நமக்கே கூட அது நடக்கலாம். அது நடக்கும்போது தான் நமக்கு தெரியும். அது நமக்குன்னு நடக்கும்போது தான் நமக்கு அந்த ஆஃப்லைன் ரேசிசம் வந்து டைரெக்டாக நமக்கு இம்பேக்ட் ஆகும். நம்மள ஒருத்தர் 4 பேர் சுத்து போட்டு அடிக்கிறானுங்க, இல்லை நம்மள ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சு சுடுறான், இந்த டைமில் தான் நமக்கு வந்து தெரியும். யூ நோ இட் வென் யூ டைரக்ட்லி ஃபேஸ் இட். அது வரைக்கும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்க தேவையில்லை. யூ கேன் ஜஸ்ட் லிவ் as peacefully as you can. This is how it is. Because see, the thing is, when you immigrate to another country, you should understand the risks. இப்போ நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, இந்தியாவிலையும் ஹேட் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலையும் ஹேட் பண்ணுறாங்க. இந்தியாவிலேருந்து என்ன ஹேட்னா, அதான் நீங்கள் போயிட்டீங்களாடா கண்ட்ரியை விட்டு, அப்புறம் எதுக்குடா அவங்களுக்கு, அப்புறம் நாங்கள் எதுக்குடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இந்தியாவிலேருந்து ஒரு ஹேட்டு. யூஎஸில் என்ன ஹேட்னா, இந்த மாதிரி நம்ம ஜாப்லாம் எடுத்துக்கிறாங்க, இவன் வந்து சரியில்லாத ஆளுங்க இவனுங்கெல்லாம் அப்படிங்கிறது யூஎஸில் ஒரு லெவல் ஆஃப் ஹேட்டு. இப்போ ரிலேட்டிவ்ஸ்லேயே நம்மளை ஹேட் பண்ணுறது இல்லையா? ஹேட்டர்ஸ் தான் கைஸ். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஹேட்டெல்லாம் தாண்டி தான் நம்ம லைஃப்பில் வரணும். உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே, ஏன் உங்கள் சொந்தத்திலேயே, ஏன் உங்கள் சொந்த ஓன் கசின்ஸே வந்து உங்களை ஹேட் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உங்கள் ஃபேமிலியை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் ஹேட் தானே. அதனால் வந்து வி ஜஸ்ட் டிஸ்டன்ட் அவர் செல்ஃப் ஃப்ரம் தீஸ் ஹேட்ஃபுல் பீப்புள் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அவ்வளோதான். இது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ரைட்? லைக் இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னா, தனியாக வெல் ட்ரெஸ்டாக, நீட்டாக, நல்ல ஒரு அவுட்லுக்கில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்தியன் தான்ங்கிறது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது. People will be curious to know you look different. பட் நீங்கள் இந்தியன் அப்படிங்கிறத வந்து ஸ்பாட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் the difference is, நீங்கள் குரூப்பாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் குரூப்பாக க்ராசரி ஷாப்பிங், ஒரு 10 பேர் குரூப்பாக வந்து 6 Flags, அந்த மாதிரி 10 பேர் ரொம்ப பெரிய குரூப்ஸாக போனீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்க வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து நம்ம குரூப்லேயே ஒருத்தன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப லவுடாக, அந்த மாதிரி நம்ம குரூப்லேயே யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மெயின் மறந்துடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டோம், இனி நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம குரூப்லேயே சில பேர் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அப்போ வந்து யூ சார்ட் ஆஃப் லைக் டென் டு புட் யுவர் செல்ஃப் இன் த ராங் இமேஜ், ரைட்? ஸோ அதனால் குரூப்பாக போகும்போது ஐ ட்ரை டு அவாய்ட் இந்த மாதிரி ரொம்ப பெரிய குரூப்ஸில் நான் ஐ ஜஸ்ட் டோன்ட் கோ. நானும் வெளியே போவோம், அவ்வளோதான். அதுவே ஒரு டைம் வந்து டாக் வாஷுக்கு போகும்போது ஒரு பொண்ணு, ஒரு பிளாக் கேர்ளு இந்த மாதிரி கேட்டுச்சு, இந்த மாதிரி நீங்கள் என்ன ரேஸு அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா ஷி வாஸ் வெரி க்யூரியஸ். லைக் நான் பார்க்க வந்து ப்ரௌனாக இருக்கிறோம், பட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இத்தியோப்பியன்ஸாக இருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பெர்ஷியன்ஸாக அந்த பொண்ணு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னோம். ஓ இந்தியன்ஸா, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா இது மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா வந்துட்டு என்னோட பக்கத்தில் இருக்கிற அந்த ஷாப்பிங் ஏரியா இருக்குல்ல, க்ரோகர், இந்த மாதிரி ஷாப்பிங் இதெல்லாம் இருக்குல்ல, க்ராசரி ஷாப்பிங்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கேஷ் கவுண்டரில் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஃபுல்லாக புர்கா போட்டுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹேட்டே வராதா? டெய்லி அவங்க காலையிலேருந்து பீப்புள் ஃபேஸிங் இதில் இருக்காங்க. அப்புறம் ஏன் அவங்கள ஹையர் பண்ணுறாங்க? அவங்கள ஹையர் பண்ணி அவங்கள வச்சு வந்து புர்கா போட்டுட்டு இருக்காங்கன்னா நினைக்கலாம்ல, யாராச்சும் ஒருத்தர் இவங்க மேலே ஹேட் பண்ணிடலாம், இல்லை அந்த ஸ்டோர் மேனேஜரே நினைக்கலாம்ல, இவங்களுக்கு ஹையர் பண்ணக்கூடாது இவங்களெல்லாம் அப்படின்னு நினைக்கலாம்ல. எல்லாம் ஹையர் பண்ணி எல்லாம் வச்சு தான் இருக்காங்க. பிகாஸ் பீப்புள் டோன்ட் ஆக்ட் த சேம் வே தே ஆக்ட் இன் சோஷியல் மீடியா. நானும் வந்துட்டு டைனோசர் வேலின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படின்னா டைனோசர் வேலிங்கிறது இங்கே டெக்ஸஸ் இங்கே பக்கத்தில் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு பாண்டு இருக்கும், ஒரு குட்டியாக ஒரு பாண்டு மாதிரி இருக்கும். அந்த பாண்டில் வந்து டைனோசர் கால் வச்ச தடங்கள் இருக்கும்.
அது ரியல்னு சொல்கிறாங்க. நான் பார்க்குறப்போ ரியல் மாதிரி தெரியாது, காட்டன் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதை நானும் அதை பார்த்துட்டு இருந்தோம். அப்போது வந்து ரெண்டு ரெண்டு வெள்ளைக்காரங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒயிட்ஸ் தான். ஆனால் வந்து கொஞ்சம் கிராமத்துலேருந்து வந்திருக்காங்கன்றது தெரியுது. Right? See, you could be an Indian from a very big city like Los Angeles or New York, and there are white people who are from a very distant village. அண்ட் அவங்களுக்கு வந்து எப்படின்னா நம்மளை பார்க்குறப்போ எப்படின்னா இவங்கெல்லாம் வேற அப்படிங்கிற மாதிரி தெரியும். இவங்க வேற அந்த இப்போ நம்ம ஊரில் எப்படி ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாரும் people will stare at you because they're plotting, they're looking at you, right? நான் ஸ்டேரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த மாதிரி பார்ப்பாங்க, மேலே எங்கேயும் பார்த்துட்டு நோட் பண்ணுவாங்க. தேர் ஜஸ்ட் ட்ரைங் டு கெஸ் வேர் யூர் ஃப்ரம், நீங்கள் உள்ளூர் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களே கேட்டுருவாங்க எந்த ஊருப்பா அப்படின்றவாங்க, டப்புன்னு அடுத்த செகண்ட் கேட்டுருவாங்க, கேட்காம இருக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தருக்கும் ஒரு இன்குரூப், அதாவது இன்குரூப் அவுட் குரூப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம குரூப்பு வெளியே ஒருத்தர் ஆனால் அவனை கரெக்டாக ஸ்பாட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அது எல்லாருக்குமே இருக்குது. அதை தாண்டி நம்ம எப்படி இருக்கோங்கிறது தான் இட் மேக்ஸ் இஸ் மோர் ஹியூமன். அதுதான் விஷயம். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு ரொம்ப நேரமாக டைனோசர் காலத்தை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அனு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னோன்னே, சரி அனு நான் 2 பேர் கூப்பிட்டோம், இங்கே இருக்கு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க 2 பேர் வந்தாங்க. ஓ யூ guys seem to find it first அப்படின்னு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க, டெக்ஸன் ஆக்சென்ட்டில். அந்த ஹாவ்டி பார்ட்னர் அப்படின்னு பேசுவாங்களே அந்த மாதிரி பேசினாங்க. அப்போ நானும் வந்துட்டு யா இப்போ தான் வந்து பார்த்தோம், அதான் அவங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே அதாவது நம்மளை கூப்பிட்டு பேசிட்டாங்க அப்படிங்கிறதுல வந்து தே ஆர் ஹாப்பி ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமா, நான் வந்துட்டு ஒரு வேக்சினேஷன் டாக்ஸுக்கு போடுறதுக்கு வந்து அது போவேன், நான் ஒரு இடத்துக்கு போவேன். அப்போ நான் வந்து லைனில் நின்றுட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி ஒரு லேடி நின்று இருந்தாங்க. அவங்க ரொம்ப வயசானவங்க, ரைட்? சரி காய்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு 75 60 தாண்டி 75 80 ஆயிடுச்சு வச்சுங்களேன் ஏஜ். உடம்புலாம் வலிக்கும், எப்போ பார்த்தாலும் உடம்பு வலிச்சுட்டு இருக்கும். இட் ஹர்ட்ஸ், அங்கங்கே வலிக்கும், அங்கங்கே லீக் ஆகும். இது வந்து ரியல். இதை தைச்சி கிளாஸ்லேயே வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. வயசானா உடம்பு இதெல்லாம் ஆகும், அதனால் நீ வந்து உடம்பை வந்து நல்லா பார்த்துக்கணும், ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து என்னோடய தைச்சி கிளாஸில் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த லேடி பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து 2 பூனை வச்சுருந்தாங்க, நான் வந்து 2 நாய் வச்சுருந்தேன். இது ஷரவர் ஆயிரா வந்து நாயை எதுவும் பண்ணாது. ஆயிரா வந்து லைட்டாக நாயை பார்த்தா, பூனையை பார்த்தா ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி போகும். ஷரவரா வந்து போய் ஸ்மெல் பண்ணிட்டு வந்துடும். ஸோ ஆயிரா வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன், அவங்க பூனை வந்து கூண்டில் வச்சுருந்தாங்க, இப்படி ஒரு கூண்டு மாதிரி. அவங்க வந்து கூண்டை வந்து என்ன ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க, லைனில் பின்னாடி இருக்கு போய் என்ன ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், கேன் ஐ ப்ளீஸ் இந்த மாதிரி அந்த கூண்டை மட்டும் இப்படி திருப்பி வைக்க முடியுமா? அதாவது இப்படி வைக்கிற பூனை இங்கேருந்து பார்த்துனே இருக்குது ஆயிராவை. ஸோ ஆயிரா டென்ஷன் ஆகுது. அதனால நான் வந்து இப்படி திருப்பி வைக்க முடியுமான்னு சும்மா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ கொஞ்சம் எரிச்சல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு பிடிக்கல. என்னோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை இன்னொரு வயசானவங்க, நான் யங் பர்சனுங்கிறதுனால என் மேலே எரிச்சல் பட்டாங்க. ஷி வாஸ் ஒயிட், ஷி வாஸ் ஓல்ட் அண்ட் ஒயிட், ஷி வாஸ் ஓல்ட் ஒயிட், ஓகேவா? ஆனால் எரிச்சல் பட்டாங்க லைட்டாக. நான் ஏன் திருப்பி வைக்கணும், நீ ஒழுங்காக பிடிக்கும் நாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்துச்சு. அப்போ திருப்பி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ப்ளீஸ்ன்னு ரெக்வஸ்ட் பண்ணோன்னே திருப்பி வச்சுட்டாங்க. வச்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் உள்ளே போனோடனே என்கிட்ட அவங்க பேசவே இல்லை. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம். கடைசியாக வந்து எனக்கு முன்னாடி இருக்கவங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் அவங்க டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பொறுமையாக டாக்டர் வந்தாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் நின்றுருக்கோம், நானும் அவங்களும். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த டாக்டர்கிட்ட சொன்னேன், ஷீ இஸ் பீன் ஸ்டாண்டிங் தேர் ஃபார் வெரி லாங் டைம், ஐ ஃபீல் ஸோ பேட், லெட் ஹர் கோ ஃபர்ஸ்ட் அப்படின்னேன். அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் நான் அப்படி சொன்னோன்னே. ஷீ வாஸ் திங்கிங் நான் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு, ரைட்? அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு தெரியல. பட் ஷி வாசன், ஐ வுடன்ட் கால் தட் ரேசிசம், ரைட்? லைக் ஐ வுட் சே ஷி வாஸ் ஆல்ரெடி ஸ்டாண்டிங் ஃபார் அ லாங் டைம் தேர், ரைட்? நானும் ரொம்ப நேரம் நினைக்கிறேன். பட் என்னோட டாலரன்ஸ் அவங்களுக்கு இருக்காது. ஷி லுக்ட் ஆல்மோஸ்ட் 70 or 75 ஃபார் ஷுர், எனக்கு நல்லா தெரியும். ஸோ வயசானவங்களுக்கு வந்து ஒரு டாலரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், ரைட்? அண்ட் அவங்களுக்கு வந்து உள்ளே போனோடனே நான் சொன்னதுனே அப்புறம் என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் என்கிட்ட டாகோட பேர் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க, என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் லெட் ஹர் கோ இன் த ஃப்ரண்ட். தென் ஷீ ஸ்டார்டட் டு டாக். ஷீ டிடன்ட் ஸ்டாப் பிகாஸ் என்னன்னே அறியாமல் ஐ சிக்னல்டு தட் ஐ எம் ஓகே, ஐ எம் நாட் அ த்ரெட். நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பண்ண சொல்கிறேன்னா ஐம் நாட் ரியலி ஆர்டரிங் யூ டு டூ இட். ஐம் ஆல்சோ அ நைஸ் பர்சன். ஸோ பட் நான் அதை உண்மையிலே ஏன் பண்ணேன்னா, உண்மையிலே அவங்களால நிற்க முடியல. அவங்க ரொம்ப கஷ்டப்பட நின்றுட்டு இருந்தாங்க. உங்களோட பூனையை வேறு கையில் தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா you have to carry them when you walk in, right? Like there is no wheels on it, right? You have to carry them. ஒருத்தருக்கும் they have a certain feeling, they have something going on. But
when we show a little bit of kindness, like இப்படிதான் அப்படின்னு, it's their reaction, the way they see things, it entirely changes. It's very different. See guys, அமெரிக்கால இந்த ரேசிசம் வந்து பல வருஷமா இருந்திருக்கு. Everyone would have felt a certain level of racism, right? But at the same time அது ரேசிசமா இல்லாம கூட இருக்கலாம். நம்ம தப்பாக எடுத்துருக்கலாம். நம்ம வந்து நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம இப்படி இந்த கலரில் இருக்கோம், நம்ம ப்ரௌன் ஸ்கின், அதனால தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்கன்னு கூட நம்ம கூட பெர்சீவ் பண்ணிக்கலாம் அதை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நேரில் பார்க்கும்போது ஒருத்தர் ஆன்லைனில் பிஹேவ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க. ஆன்லைனில் அவங்களுக்கு நிறைய வியூஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். தே ஹாவ் த ரைட் டு ஹாவ் தட், பட் தே கேனாட் டேக் இட் ஆன் யூ இன் பர்சன். அப்புறம் பார்த்தா காஸ்கோவில் இருக்கும்போது, காஸ்கோவில் எப்போவுமே நான் லைனில் நிற்கும் போது some guy, if he also has long hair, உண்மையிலே என்கிட்ட வந்து எப்படி இவ்வளோ முடி இவ்வளோ லென்த்தாக எழுது, உனக்கு எப்படி இவ்வளோ லென்த்தாக எழுதுன்னு கேட்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த ரேஸான ஒயிட் காய் பிளாக் காய் டசன்ட் மேட்டர், யாராக இருந்தாலும் சரி, தே வில் கம் அண்ட் டாக் டு மீ. ஏன்னா லாங் ஹேர் காய்ஸ்னு ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. சீரியஸா, காய்ஸ் வித் லாங் ஹேர் அப்படிங்கிறதுக்கு ஒரு கம்யூனிட்டியே இருக்குது, பிக் கம்யூனிட்டி. இப்போ நான் இவங்க கூட சேர்ந்துக்கலாம். சி கைஸ், லைக் கம்யூனிட்டியை வந்து எப்படியா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ நான் இந்தியன் சொல்லிட்டு இந்தியன்ஸ் கூட இருக்கலாம், இல்லைனா வந்து இந்த இதுதான். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் இன் குரூப் அண்ட் அவுட் குரூப் ஃபார் ஈச் ஆட்ரிபியூட் யூ ஹேவ், ரைட்? இப்போ ஸ்பெக்ஸ் போடுறீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்பெக்ஸ் போட்டவங்கலாம் ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லிக்கலாம். தே கேன் சம்திங் டு ரிலேட் டு, சம்திங் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் விஷயம், அதுதான் த கோர் திங், த கோர் திங் that goes with your entire life. You will always experience in group and out group, no matter what. இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 மென் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டீம் இருக்குது, அந்த டீமில் வந்து 8 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 8 மெம்பர்ஸில் வந்து 6 விமன் 2 மென்னு, யூஆர் அவுட் நம்பர்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த 6 விமனும் வந்து ஒன்றா நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு ஜோக்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் புரியும். நீங்கள் 2 பேரும் அப்படியே இருக்க வேண்டியதான். அவங்க இன்க்ளூசிவாக ட்ரை பண்ணுவாங்க. ஐ மீன் the 6 women on your team will try to get you included, but at the same time அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல, பிகாஸ் அந்த விமன்லாம் ஒரு குரூப்பு, அவங்க அந்த ஈச் விமன் வந்து ஒரே ரேஸில் இருக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ ஒயிட்டு, பிளாக்கு, ஒரு இந்தியன், ஒரு மெக்சிகன் எல்லாம் இருந்தாங்கன்னா தேர் ஆல் விமன், தேர் ஆர் டுகெதர். அந்த மாதிரி த மைண்ட் ஒர்க்ஸ் லைக் தட், ரைட்? லைக் இன் குரூப் அவுட் குரூப்பை பார்க்குறது வந்து த மைண்டோட ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி, அதை மாற்றவே முடியாது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஒரு காமனாலிட்டியை பார்க்கும், அப்படி இல்லைனா ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்கும். மைண்ட் வந்து அது அப்படியே எப்போவுமே அப்படி தான் பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஒருத்தர் ஹோம் டீப்போவில் வந்துட்டு நான் வந்து திங்ஸ் வாங்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாக இங்கெல்லாம் இது போடாமல், மாய்ஸ்சரைசர் போடாமல், லோஷன் போடாமல், ஃபுல்லாக அப்படியே செரங்கு மாதிரி வந்துருச்சு அவருக்கு. ஹீ இஸ் ஒயிட் காய், ப்ராப்பர் டெக்ஸன் தெரியுது அவரை பார்க்கும்போதே, ஃபுல்லாக வந்துருச்சு. அப்புறம் அவர் வந்து நான் என்ன சஜஸ்ட் சொன்னேன்னா, அவர்கிட்ட வந்து ஒரு இது மாதிரி சஜஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி வந்து ஒரு லோஷன் இருக்குது, அது வந்து மென்னுக்கு தான். ஏன்னா வந்து some men think that skin care is not a manly thing to do, right? Like இந்த மாதிரி ஸ்கின்னை பார்த்துக்க தேவையில்லை, நான் ஒரு கட்டுக்கடங்காத ஒரு காலை அப்படிங்கிற மாதிரி ஸ்கின் கேரை பார்த்துக்க தேவையில்லை அப்படின்னு some men are like that, right? நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இது வந்து மென்னும் போடுவாங்க, இது வந்து மென்னுக்கு தான் மெயினாக அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாதான் அவருக்கு அது புரியுது. ஓகே, இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு ஃபோனில் அப்படி காமிச்சா, இது போட்டால் வந்து ஓகே. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு ஒரு டைம். இங்கெல்லாம் ஃபுல்லாக அப்படியே மாதிரி ரஃப்பாக மாதிரி பேட்சாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஐ புட் லோஷன், அதுக்கப்புறம் சரியாகி அந்த ஸ்கின் வந்து இதாச்சு. ஸோ பேசிக்காக வந்து யுவர் ஸ்கின் நீட்ஸ் அ பேரியர் டு ப்ரொடெக்ட் இட். இல்லைனா வந்து அப்படியே புண்ணாகி அடுத்தது என்ன வரும், ஸ்கின்னோட மேக்ஸிமம் பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட் சி வேர்ட், I don't even want to say that, man. Like, but nobody should get that, right? I'm just saying. பட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒருத்தரையும் நம்ம எப்படி பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு, we just need to understand what ticks them, what gets on their nerve. அந்த விஷயம்லாம் நம்ம பண்ணாமல், நம்ம வந்து ஒரு த்ரெட் கிடையாது, நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஹியூமன் பீயிங், நம்ம கைண்டான ஒரு ஆளுங்கிறத we sort of like try to radiate. அவ்வளோதான். we radiate kindness, that's it. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஐ ஹவ் பிகம் வெரி கைண்ட். அமெரிக்கா வந்து நான் உண்மையிலே ஒரு கைண்டான பர்சனாக தான் மாற்றிருக்குன்னு நான் 100% சொல்லுவேன். ஐ பிகம் வெரி கைண்ட் இன் மை லைஃப் இங்கே யூஎஸில். அண்ட் ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த சினாரியோஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம், ரைட்? இப்போ வந்து எப்படி தான் இந்த
ஹேட்டை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பேசுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, உங்களோட கிட்ஸு முதல்ல இப்போ நீங்கள் யூஎஸில் இருக்கீங்கன்னா உங்கள் கிட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட வெல்னஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் ஒன்ஸ் யுவர் அடல்ட் இப்போ யாராச்சும் உங்களுக்கு மேலே ஒரு ரேஷியல் கமெண்ட் ஏதாவது வைக்கிறாங்க அப்படின்னா, யூ சார்ட் ஆஃப் நோ ஹவு டு ஹேண்டில் இட். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. ஏன் உங்கள் கேஸ்ட்டை வச்சே ஏதாச்சும் உங்களை பேசியிருப்பாங்க பேக் இன் இந்தியா, ரைட்? லைக் யூ மைட் ஹவ் சீன் திஸ் ஆல்ரெடி. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உண்டான பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். அதை கடந்து போகிறதுக்கு உண்டான மென்டாலிட்டி உங்ககிட்ட இருக்கும். பட் உங்கள் கிட்ஸுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் மெயினாக உங்கள் கிட்ஸை தான் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த ஹோல் ஹேட் விஷயத்தில். ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் இப்போது அந்த வீடியோ கூட நான் போடலாம்னு நினச்சேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ த கிட். ஐ வாண்ட் டு பிளர் ஹிம், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ. அது வேண்டாம். அந்த வீடியோவில் என்னென்னா, ஒரு சின்ன பையன் அவன் சிவிஎஸ் ஃபார்மசி இருக்குல்ல, அதில் கார் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நான் கூட வச்சுருக்கேன். ஒரு சின்ன கார் மாதிரி இருக்கும். அந்த காரை ஃபுல் அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒரு ரேக் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த காரை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் டியோட்ரண்ட்டை எடுத்து கொண்டு போய் அந்த இந்தியன் குட்டி பையன்ட்ட கொடுக்குறான். இந்த டியோட்ரண்ட் போட்டுக்கோ அப்படின்னு. ஸ்மெல்லாமா, ஸ்மெல் லைக் கரியாமா டியோட்ரண்ட் கொடுக்குறான். அவனுக்கு புரியல, அந்த பையனுக்கு புரியல. அந்த சின்ன பையன், நீங்கள் யாராவது அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லெட் மீ நோ, ரைட்? அவன் இந்த மாதிரி பார்க்குறான். என்ன இது அப்படின்னு சொல்லி கையில் வாங்கி பார்க்குறான். அதை அப்படியே கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டான் அவன். ஸோ இதான் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் ஒருத்தன் அதை எதிர்த்து தான் பேசியிருந்தான் அந்த ஃபுல் வீடியோவில் இன்னொருத்தன். பட் இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? இது கிட்ஸை அவங்களுக்கு புரியலைன்னா சரி பரவாயில்ல, பட் இது எவ்வளோ பாதிக்கும், ரைட்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எனக்கு எது நடந்துட்டால் பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் வீடு இருக்குல்ல, த ஹோம் அட்மாஸ்பியர், இது யூ ஷுட் மேக் இட் அ லிட்டில் பிட் ஈஸியர். வீடு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். லைக் என்ன மாதிரினா, சும்மா ரூல்ஸு அதுன்னு இல்லாமல் வீடு ஒரு பக்கா சப்போர்ட் சிஸ்டம். எனக்கு என் வீடு இருக்குது, அங்கே போய் நான் இருந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு ஒரு 100% சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும். இது ஐ விஷ் ஐ ஹேட் தட் செட்டப் when I was a kid. அட் த சேம் டைம் அந்த வீடு ஈஸியாக இருக்கணுங்கிறதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, வயலன்ஸு, அடிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு சப்போர்ட், அதாவது என்னென்னா ஸ்கூலில் ஏதாச்சும் ஒன்று யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இந்த மாதிரி யூ ஷுட் let them open up and answer these questions, right? இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லணுமா, உனக்கு மைண்டில் ஏதாவது இருக்கா? ஏன்னா you might think your 12-year-old or 13-year-old doesn't understand a lot of things, but they do. என்னோட அக்கா பையனே he has seen my ex-girlfriend, but he doesn't remember. பட் அவன்கிட்ட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக அவன் 10 வயசு தான் ஆகுது அவனுக்கு. 9 வயசு ஆகிறப்போ அவன்கிட்ட நான் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும்னா. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியுமா கேட்டேன். தெரியும்னா. என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை நீ பார்த்துருக்க தெரியுமா உனக்குன்னு கேட்டேன். தெரியாது, மைண்டில் இல்லைண்ணா. பிகாஸ் he was a kid அப்போது. அவனுக்கு ஞாபகம் இல்லைண்ணா. பட் அவனுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னு தெரியுதுங்கிறதே எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்போ எனக்கு 9 வயசில் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னன்னே தெரியாது. இவனுக்கு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக எப்படி தெரியுதுங்கிறது எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. எனிவேஸ், ஸோ கிட்ஸ் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் தெம், ரைட்? லைக் தே சார்ட் ஆஃப் லைக் அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் பிக்சர் எல்லாம் எதுன்னு. ஸோ அவங்ககிட்ட ஒரு adult மாதிரி you talk to them, you let them know that this is a safe space and you can talk, you can express if you are facing something in your school or anywhere outside. கண்டிப்பாக you have to let them know that, right? நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்ஸுக்கு ஒரு நல்ல ரோல் மாடல்ஸ் நீங்கள் காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கல்பனா சாவ்லா காட்டலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி she is no more, but if you have a girl child, you can show her Kalpana Chawla, you can show her Sunita Williams, you can show them these Indian famous Indian personalities that you really like from outside the country, right? அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் அவங்க சுந்தர் பிச்சை நீங்கள் காட்டலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ரைட்? தெர் இஸ் சம்திங் கால்டு ரெப்ரசன்டேஷன் ஒன்று இருக்குது. இன்குரூப்பை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி, ரைட்? நம்ம மாதிரி ஒருத்தவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்களும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்கள மாதிரி நீயும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த ரெப்ரசன்டேஷன். மெயினாக இந்த ரெப்ரசன்டேஷன் இஷ்யூஸ் உமனுக்கு நிறையா இருக்கும். ஏன்னா உமன் அந்த மென் டாமினேட்டட் ஃபீல்டில் அவங்க வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரைட்? அவங்களோட ஸ்ட்ரகிள் என்னன்றது வெளியே தெரியாமல் போயிடும். ஸோ உமனுக்கு ரோல் மாடல் நிறையா தேவைப்படும், ரொம்ப நிறையா தேவைப்படும். அவங்க இன்ஸ்பிரேஷன் நிறைய தேவைப்படும் மேலே வர்றதுக்கு, அவங்கள மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிறது. மென்னுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் தேவைப்படும்னா, ரைட்? லைக் it's very hard for one guy to consider another guy as an inspiration. It's very hard.
பட் எந்த மாதிரினா யூ யூ sort of like try to tell them that hey this could be you someday. அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகணுங்கிறத விட this could be you. இந்த மாதிரி பண்ணலாம், இது ஒரு path இருக்கு, இந்த மாதிரி ஒரு path இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ நீட் யுவர் கிட்ஸ் மைட் நீட் ரியலி குட் ரோல் மாடல்ஸ், ரியலி குட் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஏன் உங்களுக்கே தேவைப்படலாம், ரியலி குட் இன்ஸ்பிரேஷன் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ த வே யூ ஹேண்டில் ஹேட் இஸ் த்ரூ வெரி குட் ரோல் மாடல்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் மேக்கிங் யுவர் என்டையர் ஃபேமிலி அ வெரி குட் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் யுவர் கிட்ஸ் அண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். லைக் உங்கள் ஸ்பவுஸ் வந்து ஆஃபீஸ்லேயே ஏதோ ஒரு ரேசம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வீட்டுக்கு வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுற அளவு இருக்கணும். இஃப் யுவர் ஸ்பவுஸ் இஸ் ஷேரிங் சம்திங் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா, பார்த்தியா இதுக்கு தான் அந்த கண்ட்ரியே வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு பண்ணாமல், ஓகே ஐ மீன் லுக் அட் வேர் தேர் கமிங் ஃப்ரம், ரைட்? லைக் தேர் எக்ஸ்பிரஸிங் சம்திங், தேர் வெரி வல்னரபிள், ரைட்? அந்த டைமில் ஹர்ட் பண்ணிட்டா தே வில் ஸ்டாப் ஷேரிங் எனி திங் வித் யூ. ஸோ மேக் ஷூர் தட் யூ மேக் இட் அன் என்டையர் சேஃப் ஸ்பேஸ் அண்ட் எஜுகேட் ஈச் அதர். ஸோ எஜுகேஷன் அவேர்னஸ் தான் நெக்ஸ்ட்டு. எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, நமக்கு ஒரு ரேசிசம் நடக்குதுன்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம ரேசிசம்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு அவேர்னஸே. ஓகே, இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அதாவது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இக்னரண்ட்டாக இருக்கோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும். இட் இஸ் ட்ரூ, பட் இட் இஸ் நாட் ஐடியல், ரைட்? எஜுகேட் பண்ணிக்கணும். அதாவது நம்மளை எந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம மேலே ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு டியோட்ரண்ட் போட்டுக்கிறது நல்லது தானே. ஐ மீன் ஸ்மெல் கைஸ், நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான டியோடன்ஸும் நீங்கள் போடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிற ஆள்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பவராக சென்ட்டு போட்டு அடிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸே மூக்கில் அவங்களுக்கு பயங்கரம். ஏன்னா ஒருத்தருக்கும் சைனஸ் பிரச்சனை இருக்கும், சைனஸ்னால மைக்ரைன்ஸ் நிறைய பேருக்கு வரும். இந்த மாதிரி ஒருத்தருக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி காஷியஸ் ஆஃப் யுவர் பேட் ஆர்டர், அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு பி ரியலி காஷியஸ் ஆஃப் யுவர் குட் ஆர்டர். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த எஜுகேஷன், ரைட்? ஹவு டு மேக் ஷுர் தட் ஐ ஸ்மெல் குட், ரைட்? ஹவு டு மேக் ஷுர் தட் மை மவுத் டசன்ட் ஸ்மெல் பேட். ஸோ நீங்கள் வந்து ஒரு பக்கத்தில் நின்று ஒருத்தர்கிட்ட ஒரு கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸ் ஸ்மெல் அடிதா இல்லையாங்கிறது ஹவு டு யூ நோ தட், ரைட்? யூ நீட் டேக் கேர் ஆஃப் யுவர் டென்டல் ஹைஜீன். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எத்திகேட்ஸ், நார்மல் எத்திகேட்ஸ், அவேர்னஸ், எப்படி வந்து எப்படி ஹேண்ட் செக் பண்ணுறது, அது கூட ஒரு எத்திகேட் மாதிரி சொல்கிறேன் நான். நான் வந்து உலகம் ஃபாலோ பண்ணுற டிஃபால்ட் நார்மல் எத்திகேட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்கேன். திஸ் இஸ் ஹவு இட் இஸ். அதை வந்து நம்ம வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாற்ற வேண்டாம். We don't have, doesn't have, these education doesn't have to be painful. You don't have to go take a course for everything. சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி நானே ஒரு டைம் எப்படி தான் ப்ராப்பராக ஹேண்ட் செக் பண்ணுறது, பிகாஸ் சம்டைம்ஸ் ஐ டைட், சம்டைம்ஸ் ஐ எம் வெரி லூஸ், எப்படி தான் ப்ராப்பராக பண்ணுறதுங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்புறம் காலேஜில் டாமில் இருக்கும்போது இப்படி பண்ணுவானுங்க, ஏதோ ஒன்று வச்சுருப்பானுங்க, இப்படி அப்புறம் இப்படி தட்டி என்னென்னமோ பண்ணுவானுங்க கை, ஒரு ஹேண்ட் ஷேக். அது ஒரு எங்கள் கேல் ஸ்டேட்டில் ஒரு டாமில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக் டெக்னிக். அது ஒரு ஸ்கூல்லையும் மாறும். ஸோ எஜுகேஷன் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக் ஷுர் யூ ஆர் எஜுகேட்டட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவு டு ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் சரியாக ட்ரெஸ்ஸிங், இப்போ க்ராசரி ஸ்டோர் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நீட்டாக, ரைட்? லைக் வீட்டில் இருக்க மாதிரி அப்படியே போகாமல் கொஞ்சம் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அப்படியே வந்தால் பார்க்க நல்லாயிருக்கும், சில பேருக்கு நல்லா இருக்காது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டு எது நீட்டாக இருக்கும், எது அண்டர் ட்ரெஸ்ட்டு, எது ஓவர் ட்ரெஸ்ட்டுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு போங்க. இது ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரிட்டி ப்ரிவிலேஜ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் சொல்லியிருப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்துட்டு ஹீஸ் அ பிளாக் காய், பட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் காய், ரைட்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி டிரைவ்ஸ் அ கார்வெட், வெரி கூல், ரைட்? ஹீஸ் வெரி கூல். அவர் ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனியில் ஒன் ஆஃப் த மேனேஜர்ஸ் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வெளியே சாப்பிட லஞ்சுக்கு போனப்போ வந்துட்டு சூட் போட்டிருந்தார். நான் வந்து சும்மா இந்த மாதிரி ஒன்று போட்டு போனேன். அவர் வந்து கொஞ்சம் அவரே சொன்னார், இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஓவர் ட்ரெஸ்டாக தான் போவேன் எங்கே போனாலும். அது ஏன்னா வந்து நான் வந்து பிளாக்குங்கிறனால என்னோட மென்டார்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அது அவர் சொன்னது. என்னோட மென்டார்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ஜஸ்ட் மேக் ஷுர் யூ ட்ரெஸ் ரியலி வெல். ஓவர் ட்ரெஸ்டாக போ, அப்போ தான் வந்து உன்னை வந்து மதிப்பாங்க அங்கே. ஹீ நோஸ் வாட் ஹீஸ் டாக்கிங் அபவுட் அப்படின்ற மாதிரி மதிப்பாங்க. நீ எப்படி வேணாலும் வரலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறத அவர் வாயில் என்கிட்ட சொன்னார். இது வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம அந்த நிலைமையில இல்லைல்ல, நம்ம அந்த நிலைமையில இப்போ தானே வர்றோம், இப்போ தானே நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது, ஏன்னா நம்ம மேலே ஹேட் திரும்புது இல்லை. ஸோ ஒரு காலத்தில் சைனீஸ் மேலே இருந்த ஹேட்டு நம்ம மேலே அப்படி திரும்பும்போது நமக்கு தெரியுது இல்லை எப்படி இருக்குது, ஐயோ நம்மளை ஹேட் பண்ணுறாங்களே அப்படின்னு தெரியுது இல்லை. ஸோ அந்த மாதிரி அவங்க பிளாக் பீப்புள் வந்து காலங்காலமாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதை, இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி இதை ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அவங்களோட
ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. என்ன பண்ணுறது, ரைட்? லைக் தட் இஸ் ஹவ் த வேர்ல்ட் ஒர்க்ஸ். இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருத்தருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கோப் பண்ண கற்றுக்குறாங்க எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நம்மளும் வந்து ஓவர்டஸ்ட்டாக போக தேவையில்லை. பட் மேக் ஷூர் தட் யூ ஆர் வீட்டில் இருக்கிறது அப்படியே போகாமல் ஒரு கொஞ்சம் நீட்டாக, ரைட்? நம்மளை 4 பேர் நம்மளை பார்த்தா ஓகே அப்படின்னு ஒரு ஒரு குட் இம்ப்ரெஷன் வரணுங்கிற மாதிரி. பிகாஸ் இட்ஸ் ட்ரூ மேன், ஆள் பாதி ஆடை பாதி, வெரி ட்ரூ. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதுதான் மெயினான 2 விஷயம் நான் சொல்ல நினச்சது. பட் இந்த ஆன்லைனில் வர ஹேட் ஸ்பீச்சு, இந்தியன்ஸை பற்றி ஓப்பனாக வர்ற அசிங்கமான சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இக்னோர், ரைட் த வேவ். அது வந்து நீங்கள் பாட்டில் நீங்கள் ஜஸ்ட் கீப் ரைடிங் இட். ஒரு நாள் அதுவே ஸ்டாப் ஆகும், வேற ஒரு குரூப் மேலே திரும்பும். அப்போது அந்த குரூப்புக்கு சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போ இந்தியன்ஸுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. நிறைய பேர் எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியன்ஸுக்கு ஹேட் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்தியன்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் விஷயங்களும் வருது. இந்த மாதிரி இந்தியன்ஸ் அப்படி கிடையாது, இந்தியன்ஸ் ரொம்ப நல்ல பீப்புள், அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க ரொம்ப எஃபர்ட் போடுறவங்கன்னு வருது. வராமலாம் இல்லை. இந்த ஏஷியன் ஹேட் வந்துச்சுல, ஸ்டாப் ஏஏபி ஹேட்னு சொன்னு அப்போல்லாம் இந்தியன்ஸ் எல்லாம் ஒன்று பெருசாக அதை பற்றிலாம் பேசி நான் பார்க்கவே இல்லை. ஸோ மற்றவங்களும் வந்து நமக்கு ஒரு ஹேட்னு வரும்போது மற்றவங்களும் அமைதியாக தான் இருப்பாங்க. யாரும் வந்து நமக்கு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து வித்தின் த கம்யூனிட்டி, இந்தியன் கம்யூனிட்டி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்லலாம் அவங்ககிட்ட, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லலாம், கவலைப்படாத ஸ்ரவனே, எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஸோ நமக்குள்ளே தான் நம்ம பேசி இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஷேர் பண்ணல, இப்போ நான் அந்த டாக் வேக்சின் போடுறப்போ ஒரு லேடியை ஷேர் பண்ணல. அந்த மாதிரி இப்போ நான் ஒருவேளை நான் அந்த லேடிக்கு வந்து அந்த வயசானவங்களுக்கு வந்து நான் இடம் கொடுக்கல, இப்போ நான் அவங்களை முன்னாடி போக சொல்லலைன்னா மேபி இன்னைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருந்துருக்கலாம் அவங்க ரேசிஸ்ட்டு அப்படின்னு, ரைட்? இப்போ நீங்கள் கேட்கலாம், அதை நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் தட்ஸ் ஹூ ஐ ஆம். I tend to be kind. I choose to be kind because I see people. அதுவும் நான் தைச்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வயசானவங்க மேலே வந்து எனக்கு பயங்கர எம்பத்தி வந்துருச்சு. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க டே டு டே எப்படி இருக்கும், அவங்க தனிமையில் எப்படி இருப்பாங்க, லோன்லினஸ் அவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணும், ஐசோலேஷன் எப்படி அவங்கள அஃபெக்ட் பண்ணும் வயசானவங்கள, எல்லாமே ஐ சார்ட் ஆஃப் லைக் educated myself a lot about senior folks. It was very useful. But anyways, இது ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் பாட்காஸ்ட்னு நினைக்கிறேன் என்னோடது. அண்ட் பட் ஐம் ஹாப்பி தட் ஐம் ஏபிள் டு ஷேர் ஸோ மெனி திங்ஸ் வித் யூ. ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் தான் ஐ வில் ஜஸ்ட் அப்லோட் பிகாஸ் ஐ ரியலி டோன்ட் ஹாவ் எனி டைம். ஐ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் அ ஃபியூ திங்ஸ் இன் லைஃப். பட் தேங்க்ஸ் கைஸ். ஓகே. அண்ட் நான் வந்து இந்த 100K விஷயம் இருக்குல்ல, H1B, அதை நான் வார்ன் பண்ணி நிறைய பேருக்கு அப்போவே இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். நான் வார்ன் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? கண்டிப்பாக லெட் மீ நோ. நான் H1B பற்றி நிறைய பேருக்கு வார்ன் பண்ணி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதை நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 100K ஃபீயை நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெடிக்ட் பண்ணி இமெயில் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் நான் வந்து இந்த விஷயம் மாறுங்கிறதையும் நான் அந்த ரூல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் நான். ஸோ இனிமேல் இது உங்கள் கையில். அண்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஹோல் பாட்காஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே, பாய்.